இறையாட்சி பற்றி 2 குட்டி ஓமைகளை இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார். ரெண்டும் விதையை பற்றி. மறைமுகமாக வளர்கின்ற விதை, பறந்து விரிந்து மரமாக விருட்சமாக மாறுகிற விதை. இறையாட்சி மறைபொருளாக, அதே நிலையில் பறந்து விரிந்து எல்லா பக்கமும் பரவி இருக்கும். இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ, உழைக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நம்மிலே வளர நாம் விட வேண்டும். கேட்ட வார்த்தையை நாம் வாழ வேண்டும். அதற்கு விவிலியம் வாசித்தல், திரு அருட்சாதன அருளை பெற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் மிக மிக முக்கியம். எங்கேயாவது நமக்கு சந்தேகம் வந்தால் இந்த ஓமையை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். நம் அறியாமலேயே கடவுளுடைய அருளால் இறையாட்சி வளர்ந்து கொண்டே இருக்கும், பெரிதாகும். 12 சீடர்கள் அப்போஸ்தலர்கள், ஒரு சில சீடர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கு மிகப்பெரிய அங்கமாக உலகில் இருக்கிறது என்றால் கடவுளுடைய அருள்தான் காரணம். பல்வேறு காலகட்டத்திலே பல மனிதர்களை கடவுள் பயன்படுத்தி அவர்கள் மூலம் இதை வளர செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். இறையாட்சி நம்மிலே மலர்ந்து நம் வழியாக நம் குடும்பம், நம் பங்கு உலகமெங்கும் பரவட்டும். கடவுளுடைய அருள் நம்மிலே செயலாற்ற ஒத்துழைப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.